குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 9th மேக்ஸில் செகண்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம், ரியல் நம்பர்ஸ் மெய்யெண்கள். நேற்றுக்கு வந்து நம்ம பார்த்ததோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்றுக்கு எக்ஸசைஸ் 2.2 குட்டி குட்டி எக்ஸசைஸ் தான் இந்த லெசனில் எல்லாமே. ஸோ நேற்றுக்கு 2.2 எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ 2.1 அண்ட் 2ல என்ன கண்டென்ட் பார்த்தோம் அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு ஸ்க்ரீன் ஷேரிங் மூலமாக உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வந்து நேற்றுக்கு நம்ம பார்த்ததான ரீகேப், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு டாப்பிக்கு போக போகிறோம். ஸோ நேற்றுக்கு வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் நம்பர்ஸ் இதான் மெய்யெண்கள் அப்படிங்கிற பாடம். மெய்யெண்கள்ல வந்து ரேஷனல் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், விகிதமுறு எண்கள் அப்படிங்கிறது. ரெண்டாவது டாபிக் தான் விகிதமுறா எண்கள், இரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தோம். 2.1 வந்து ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறா எண்கள் இரேஷனல் நம்பர் வந்து 2.2ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா p/q அப்படிங்கிற ஃபார்மேட்ல எழுதுவோம். q is not equal to 0வா இருக்கும், p and q are integers-ஆ இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல ரேஷனல் நம்பர்ஸ்ல வந்து இன்டீஜர்ஸ் இருக்கும், நான் இன்டீஜர் ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும். நம்ம வந்து பார்த்தது வந்து இன்டீஜர்ஸ், ஹோல் நம்பர், நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் அண்ட் ஜீரோ அண்ட் நேச்சுரல் நம்பர் இன்டீஜர்ஸ். இந்த பார்ட் தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆர்ஹெச்எஸ் சைடு இருக்கிறது மட்டும்தான், நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற பார்ட் மட்டும்தான் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு பார்ட்டுக்கு நம்ம போகல. அதே வந்து உங்களுக்கு இரேஷனல் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், முடிவுறு தசமம், முடிவுறா சுழல் தசமம், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த √2, 1/√2, பை, இந்த வேல்யூஸ் எல்லாமே நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இது p/q ஃபார்மேட்ல எழுத முடியாததை தான் இரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது பார்த்தோம். கரெக்டா? இதுதான் வந்து நேத்திக்கும் இந்த லாஸ்ட் வீக்ல இருக்கிற கிளாஸ்லயும் நம்ம பார்த்த டாபிக். கரெக்டா? ரேஷனல் நம்பர்ஸும் இரேஷனல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸை ரெண்டு பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒரு பார்ட் வந்து ரேஷனல் நம்பர், இன்னொரு பார்ட் இரேஷனல் நம்பர். ஓகேவா? என்ன பண்ணிருக்காங்க, ரியல் நம்பர்ஸை மெய்யெண்களை தான் ரெண்டு பேரா பிரிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் ரேஷனல் நம்பர், இன்னொருத்தர் வந்து இரேஷனல் நம்பர். ஒருத்தங்க ரேஷனல் விகிதமுறு எண், இன்னொருத்தங்க இரேஷனல் விகிதமுறா எண். இவங்க ரெண்டு பேரை தான் பார்த்தோம். நேற்றுக்கு விகிதமுறா எண்கள்ல என்னென்ன பண்புகள் இருக்கு அப்படிங்கிறது பேசிக்கா பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதே விகிதமுறா எண்கள்ல தான் நான் இப்ப போர்டில் எழுதியிருந்தேன். கரெக்டா? என்ன எழுதியிருந்தேன் போர்டில்? விகிதமுறா எண்கள், டெசிமல் ரெப்ரசன்டேஷன் டு ஐடென்டிஃபை இரேஷனல் நம்பர்ஸ், அதாவது தசம விரிவுகளை கொண்டு விகிதமுறா எண்களை அடையாளம் காணுதல் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு நம்பர்ஸையும் அதனுடைய தசம வடிவம் டெசிமல் ஃபார்ம்ல எழுதும்போது உங்களுக்கு வந்து அது சுழல் தன்மை உடையதா, சுழல் தன்மை அற்றதா, முடிவுறு சுழல் தன்மை உடையதா, முடிவுறா சுழல் தன்மை உடையதா, இது எல்லாமே உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இதுல வந்து நீங்க பார்க்க போறீங்க. அதாவது முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவை பெற்றிருக்கும் எண்கள் விகிதமுறா எண்கள் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மா தெரியும். A number having non-terminating and non-recurring decimal expansion is an irrational number. அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, தசம வடிவத்துல அதை வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணி அதை வந்து என்ன விகிதமுறா எண் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, என்ன வகையானது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் லைன்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு உங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்றான் டீச்சர் கிட்ட, நான் டெய்லியும் ரொம்ப நல்லா நிறைய படிக்கிறேன், ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு பலனுமே அதுல இல்ல. நான் ஏன் டெய்லியும் வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும்? ஏன்னா நான் என்னதான் படிச்சாலும் என்னால 60-70 மார்க்குக்கு மேல வாங்க முடியல. ஸோ நான் ஏன் தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறான். அதுக்கு டீச்சர் சொல்றாரு, நான் ஒரு பெரணி செடியோட விதையும் ஒரு மூங்கிலோட விதையும் நட்டு வச்சுட்டு ரெண்டையுமே வந்து ஈக்குவலா நான் வந்து பராமரிச்சேன். ஆனா பெரணி செடி வந்து ரொம்ப வேகமா மண்ணுல இருந்து முளைச்சு தரை ஃபுல்லா வந்து பச்சை கலர்ல வந்து அதோட லீவ்ஸ் வச்சு கவர் பண்ணிடுச்சு. ஆனா மூங்கில் விதை வந்து அது இருந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம இருந்தது. அதனால எனக்கு அது மேல நம்பிக்கை இல்ல. ஆனா 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷத்துல வந்து பெரணி செடி வந்து ரொம்ப வேகமா இன்னும் அடர்த்தியா வளர்ந்து பசுமையாவும் இருந்தது. ஆனாலும் 4 வருஷம் ஆகியும் அந்த மூங்கில் விதை வந்து முளைக்கவே இல்ல. கடைசியில 5வது வருஷம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தளிர் வந்து மண்ணுல இருந்து வெளியில வந்தது, மூங்கில் செடியில இருந்து. அடுத்த 6 வாரத்துல வந்து அந்த மூங்கில் வந்து 80 அடி உயரத்துக்கு மேல வளர்ந்துருது. சோ அப்ப அந்த ஆசிரியர் சொல்றாரு, அது ஆ 6 வாரத்துல 80 அடி வளர்ந்ததா?
இல்ல. அது வந்து அதனுடைய பிரம்மாண்டமான உயரத்த தாங்குறதுக்காக 5 வருஷமா மண்ணுக்கு கீழ நல்லா ஆழமா ஒரு வலிமையா வேர வந்து அது உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ இப்ப நீ போடுற எந்த ஒரு கடின உழைப்புமே உனக்கு வீணாகாது. நீ உனக்கான வேர வந்து உருவாக்கிட்டு இருக்க. நேரம் வரும்போது நீ ரொம்ப நல்ல மார்க் எடுத்து லைஃப்ல வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆவ. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றாரு. ஸோ இதுலேருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்களுடைய இப்ப வாங்குற மதிப்பெண்களோ, எதுவுமே வந்து உங்கள வந்து பின்னாடி நீங்க இப்படிதான் இருப்பீங்க, இதுதான் ஆவீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பா வந்து வெயிட்டேஜ் போட முடியாது. உங்கள நீங்களே எடை போட்டுக்காதீங்க. உங்களுடைய லைஃப் வந்து எந்த இதுல வேணாலும் மாறும். ஸோ இப்ப நீங்க போடுற எஃபர்ட் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரொம்ப கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாமா? எஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கன்டென்ட் ஐடென்டிஃபையிங் irrational numbers from decimals. சரி, நான் என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க, விகிதமுறுவா விகிதமுறாவா, தசமத்தை பார்த்தே சொல்லிவிடலாமா, விகிதமுறுவா விகிதமுறாவா, ரேஷனலா இரேஷனலா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துட்டாங்கப்பா. சூப்பர். கேன் யூ டெல் ஜஸ்ட் பை லுக்கிங் அட் த டெசிமல் ரேஷனல் ஆர் இரேஷனல்? இப்ப பாருங்க, இது வந்து விகிதமுறுவா விகிதமுறாவாங்கிறது தான் இப்போ இவங்களோட கேள்வி. சரியா? சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா 0.75 சொல்லியிருக்காங்க. இது விகிதமுறு அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இது ஒரு விகிதமுறு எண். அப்படி ஏன்னா 0.75 அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவுறு தசமம் 3/4 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விகிதமுறு எண் ரேஷனல் நம்பர் ஃபார்மேட்ல P/Q ஃபார்மேட்ல எழுத முடியும். ஓகேவா? சரி, ரெண்டாவது பார்க்கலாமா? 1.414235 அண்ட் சோ ஆன் டாட் வச்சுட்டாங்க. அப்ப இதை நான் என்ன சொல்றேன்? விகிதமுறான்னு சொல்றேன். ஏன்னு பாப்போமா? இது ஒரு விகிதமுறா தசமம் தான், விகிதமுறா எண் தான், இரேஷனல் நம்பர் தான். ஏன்னா √2 மதிப்பு முடிவும் இல்லை, பாணியும் இல்லை. இது வந்து நோ டெர்மினேஷன், நோ பேட்டர்ன். ஸோ அதனால இதை வந்து நீங்க P/Q ஃபார்மேட்ல எழுதவே முடியாது. ஆகையால் இது ஒரு விகிதமுறா எண், இரேஷனல் நம்பர். அடுத்தது பார்ப்போமா? இன்னொரு எக்ஸாம்பிள் 0.333 டாட் வச்சுட்டாங்க. இதையும் விகிதமுறா சொல்றேன். இது தப்புன்னு எனக்கு வந்துருச்சு. சரி, இது ஒரு விகிதமுறு எண். ஒய் 3 திரும்ப திரும்ப வருகின்றது, சுழல் தசமம் 3 ரிப்பீட்ஸ் ஃபார் அவர் ரெக்கரிங் டெசிமல். ஸோ இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஒரே நம்பர் ரிப்பீட்டடா வந்தது அப்படின்னா அது ஒரு விகிதமுறு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, 3.14159265 அண்ட் சோ ஆன். நான் இதையும் ஒரு விகிதமுறா அப்படின்னே சொல்றேன். சரியா? இது இப்ப சரி. ஏன்னா இது வந்து பாருங்க, 14159625 அண்ட் சோ ஆன். இப்ப இது வந்து இரேஷனல் தான். ஆனா 0.33 அப்படிங்கறது வந்து அந்த 3 மட்டும்தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அதனாலதான் என்ன சொன்னோம்? அத ஒரு விகிதமுறு எண் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அத உங்களால P/Q ஃபார்மேட்ல கொண்டு வர முடியும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து டிஃப்ரெண்டா பார்த்தோன்னா புரிஞ்சுதா? இது ஒரு விகிதமுறா எண். ஏன்னா 10, 100, 100, 140, 150 அப்படிதான் போகுது. இப்ப இந்த 10வே ரிப்பீட் ஆகல. ஃபர்ஸ்ட் 10, அப்புறம் 100, அடுத்தது 100, அடுத்தது 4 டைம்ஸ் 0 இப்படி ரிப்பீட் ஆகுது. சோ அது ஒரு இரேஷனல் நம்பர். பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு முறையும் மாறுகிறது. நிலையான தொகுதி இல்லை. The number of zeros changes each time. No fixed repeating block. சோ ஒரு ஃபிக்ஸ்டு பிளாக்கா இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்க அதை வந்து P/Q ஃபார்மேட்ல எழுத முடியுமான்னு திங்க் பண்ணலாம். ஓகேவா? சோ அந்த ஃபிக்ஸ்டு பிளாக் இல்ல அப்படின்னா அங்க என்னாச்சு? அது வந்து இரேஷனல் நம்பர். ஓகே ஓகே சரி, இப்ப பாருங்க, மீனாவின் கால்குலேட்டர். இது ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. மீனா தன் கால்குலேட்டரில் 3/4 என அழுத்துகிறாள். திரையில் 0.75 தோன்றுகிறது. நிறுத்தி விடுகிறது. அவ்வளவுதான். இது ஒரு முடிவுறு தசமம். எனவே 3/4 என்பது ஒரு விகிதமுறு எண். அடுத்து அவள் √2 அழுத்துகிறாள். இதுதான் நம்ம இப்ப மேல பார்த்தோம். சோ இது ஒருபோதும் முடியாது, ஒரு பாணியும் இல்லை என மீனா முடிவு செய்கிறாள். இது ஒரு விகிதமுறா எண். ஆனால் ஒரு உபாய கேள்வி 22/7 அப்படிங்கிறது தான் பைன்னு சொல்லுவோம். ஒன்னு 3.14 எடுத்துப்போம், இல்ல 22/7 எடுத்துப்போம். கவனமாக பார்த்தால் 142857 எனும் தொகுதி திரும்ப திரும்ப வருகிறது. எனவே இது உண்மையில் ஒரு விகிதமுறு எண் தான். தோற்றத்தை மட்டும் நம்பாதீர்கள்.
எப்போதும் பாணியை சரிபார்க்கவும். இப்ப நம்ம மேல பார்த்தோம்ல, எந்த நம்பர் ரிப்பீட்ல வந்திருக்கு, இங்க 142857 தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப இதையும் ஒரு விகமுறு எண்ணுன்னு நம்மளால சொல்ல முடியும். பாத்தீங்களா? சோ 14 1.4142135 எங்கேயுமே ஒரு ஃபார்மேட் வரல. சோ அந்த பேட்டர்ன் வராத போது அது கன்ஃபார்ம் இர்ரேஷனல் நம்பர். அதே அந்த பேட்டர்ன் வந்ததுன்னா அது ரேஷனல் நம்பர்ல மாத்த முடியும். தசம வெளிப்பாட்டால் இனம் காணல். டெசிமல் ரெப்ரசன்டேஷன் டு ஐடென்டிஃபை irrational நம்பர். ஒரு தசம எண்ணின் வெளிப்பாட்டை பார்த்தே அது விகிதமுறுவா அல்லது விகிதமுறாவா என்று 3 எளிய கேள்விகள் மூலம் முடிவு செய்யலாம். ஸோ டெசிமல் ரெப்ரசன்டேஷன் டு ஐடென்டிஃபை irrational நம்பர்ஸை இங்கே கீழே கொடுத்துருக்கிற 3 ஈஸியான கொஷின்ஸ் மூலமா அது ஒரு ரேஷனலா ஆர் இர்ரேஷனலான்னு உங்களால சொல்ல முடியும். அதுக்கான ஹிண்ட் தான் இப்போ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போமா? எஸ். இப்போ தசமம் முடிவடைகிறதா? அதாவது அந்த 0.75 இஸ் 3/4. அதோட ஸ்டாப். அதுக்கு மேல அந்த நம்பர் கண்டினியூ ஆகலையா? அது ஒரு விகிதமுறு எண். அது ஒரு ரேஷனல் நம்பர். இட் இஸ் அ ரேஷனல். ஒரு தசமம் does the decimal is terminate அப்படின்னா இட்ஸ் ரேஷனல் நம்பர். தசமம் முடிவடைந்தால் அது ஒரு விகிதமுறு எண். அடுத்த கேள்வி, முடிவடையவில்லை எனில் தொகுதி இலக்கங்கள் திரும்ப திரும்ப வருகிறதா? அப்படின்னா அது ஒரு விகிதமுறு எண். அதாவது அந்த தசமம் முடிவடையல, ஆனால் 0.33333 அது அடுத்தது 1.41441414 இல்லைன்னா 3.4141428571428 இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4 இலக்கமோ 3 இலக்கமோ 2 இலக்கமோ 5 இலக்கமோ 6 இலக்கமோ அதுதான் அடுத்தது ரிப்பீட் ஆகுது அப்படின்னா முடிவடையவில்லை, டஸ் நாட் டெர்மினேட், ஆனால் அதனுடைய இலக்கங்கள் டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஃபார் எவர் அப்படின்னா அதுவும் ஒரு விகிதமுறு எண். புரிஞ்சுதா? சோ எதையெல்லாம் விகிதமுறு எண்ணு சொல்லுவோம், எதையெல்லாம் விகிதமுறா எண்ணு சொல்லுவோம். விச் ஒன் ஆர் ரேஷனல் நம்பர், எதெல்லாம் இர்ரேஷனல் நம்பர். புரிஞ்சுதா? ஓகே. முடிவும் இல்லை, திரும்ப திரும்ப வாணியும் இல்லை எனில் அதுதான் விகிதமுறா எண். நெய்தர் டெர்மினேட்ஸ் நார் ரிப்பீட்ஸ் பேட்டர்ன், இட் இஸ் அ இர்ரேஷனல். ஸோ அப்போ என்ன பண்ணும், அதாவது தசம எண் தான், ஆனால் அது ப்ராப்பராக முடிஞ்சிடுதுன்னா ரேஷனல் நம்பர். தசம எண் தான், அதனுடைய டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அது ரேஷனல் நம்பர். தசம எண் தான், ஆனால் அதுக்கு ஒரு பேட்டர்னே இல்லை, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, ஏதோ ஏனோ தானே பேட்டர்ன் இல்லைன்னா தட் இஸ் கால்ட் இர்ரேஷனல் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் இந்த எக்ஸசைஸ்க்கு நீங்கள் மேஜராக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ தசம வெளிப்பாட்டை நாம் தினமும் காண்கிறோம். இங்க பாருங்க, கால்குலேட்டர்ல √2 கடிச்சிங்கன்னா இப்படிதான் ஆன்சர் வரும். ஸோ பாணி இல்லை, அது ஒரு விகிதமுறா எண். இதே வட்டத்தின் இது வந்து பையோட மதிப்பு 3.14159 இது கால்குலேட்டர்ல அடிச்சிருக்காங்க. ஸோ இது இர்ரேஷனல் நம்பர், பாணி இல்லை. இதே 100/3 ஸ்பிளிட் பண்ணா 33.33333. ஸோ 3 மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. அப்ப இது ஒரு விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். புரிஞ்சுதா? ஒரே ஒரு இலக்கம் மட்டும் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. கரெக்டா? எஸ். ஸோ இப்போ உங்க புக் எக்ஸசைஸ்ல கொடுத்திருக்கிறது தான் 0.6 ஒரு விகிதமுறு எண்ணா அல்லது விகிதமுறா எண்ணா, காரணம் தருகன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நான் ஜஸ்ட் உங்களுக்காக உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்ப நான் கால்குலேட்டர்ல காட்டுறேன். வேண்டாம், கால்குலேட்டர் வேண்டாம். 0.6 அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இப்ப இது வந்து ரேஷனலா இர்ரேஷனலா உங்களுக்கு என்ன தோணுது, ஐடியா சொல்லுங்க. வெறும் 0.6 தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து எந்த ஒரு நம்பரும் கண்டினியூ ஆகல, ஸ்டாப் ஆகல, டாட் வைக்கல, எதுவுமே இல்லை. ஓகே, நீங்க ரேஷனல் நம்பர்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே. முடிவுறு தசமம் விகிதமுறு எண். வெரி குட், கரெக்ட். இட்ஸ் a ரேஷனல் நம்பர். 3/5. 0.6 அப்படிங்கிறது 3/5 டெர்மினேட்டிங் டெசிமல். ஏன்னா இங்க வந்து 0.6 ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. So it is a terminating decimal. That's why it's called rational number. விகிதமுறு எண். ஓகேவா? எஸ். ஒரு எண்ணின் தசம வெளிப்பாடு 0.572347 and so on என முடிவடையாமலும் எந்த பாணியும் இல்லாமலும் இருந்தால் அது என்ன? இப்ப டெசிமல் நம்பர் எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருக்காங்க, நான் டெர்மினேட்டிங் வித் நோ ரிப்பீட்டிங் பேட்டர்ன். வாட் கைண்ட் ஆஃப் நம்பர் இஸ் இட்?
ஓகே சூப்பர். இரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்கீங்க. வை ரீசன் என்ன? இதுக்கு ஒரு பேட்டர்னே இல்ல. கரெக்ட் சூப்பர். விகிதமுறா எண் முடிவும் இல்லை, திரும்ப திரும்பும் பாணியும் இல்லை. இரேஷனல் neither terminates nor repeats. So that's why it is called irrational number. Very good. So இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? சரி இப்போ இது பாருங்க. 3.142857 142857 அடுத்ததும் 142857 தான். இது ஒரு விகிதமுறு எண்ணா விகிதமுறா எண்ணா? ரேஷனல் நம்பரா இரேஷனல் நம்பரா? ரேஷனல் நம்பர்னு சொல்றீங்க. ஓகே. ஏன்? பிகாஸ் 142857 தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ டோட்டலா 6 இலக்கங்கள் ரிப்பீட் ஆகிறதுனால. பாப்போமா ஆன்சர? எஸ், நம்ம சொன்னது கரெக்ட். வெரி குட். இது ஒரு விகிதமுறு எண் தான். ஏனென்றால் இந்த 142857 இந்த இடத்துல இந்த கொஸ்டின்ல இந்த நம்பர்ஸ் பேட்டர்னை பார்த்து நீங்க ஆன்சர் சொல்லுங்க. வேற ஏதாவது இடத்துல பைக்கு மதிப்பை வந்து இப்ப மேல இங்க பாருங்க, கால்குலேட்டர்ல போட்டு சொன்னோன்னா அவங்க வந்து 14159265 சொல்லியிருக்காங்க. அப்ப அது விகிதமுறு எண் கிடையாது, விகிதமுறா எண் தான். பட் இங்க இவங்க கொடுத்திருக்கிற பேட்டர்ன்ல இது ஒரு விகிதமுறு எண். ஏன்னா 142857 வந்து ரிப்பீட் ஆகுது அதனால. ஓகே சரி. 0.10 100 100 140 பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு முறையும் அதிகரிக்கிறது. இது ஒரு விகிதமுறு எண்ணா விகிதமுறா எண்ணா? விகிதமுறா எண். கரெக்ட். வெரி குட் சூப்பர். ஏன்னா பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை மாறிக்கொண்டே இருக்கின்றது, நிலையான தொகுதி இல்லை. சூப்பர். ஸோ அப்போ இதுல இருந்து நம்ம என்னென்ன லேர்னிங் அவுட்கம் கத்துக்கிறோம்? தசம வெளிப்பாட்டை வைத்து ஒரு எண் விகிதமுறுவா விகிதமுறாவா என தீர்மானிக்கும் விதியை கூற. State the rule for deciding whether number is rational or irrational from its decimal expansion. முடிவுறு சுழல் மற்றும் முடிவுறா சுழல் தசமங்களை வேறுபடுத்துதல். தோற்றத்தை மற்றும் நம்பாமல் பாணியை கவனமாக பார்த்து முடிவு செய்தல். அப்புறம் 5 எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ்க்கான கான்செப்ட் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. சரி, அந்த எக்ஸசைஸ்லயே மொத்தமாவே 3 கணக்கு தான், அதையும் காமிச்சிடுறேன் நான் உங்களுக்கு. ஒர்க் அவுட் பண்ணிடலாம். கீழ்காணும் விகிதமுறா எண்களை எண்கோட்டில் குறிக்கவும். கீழ்காணும் எண்களுக்கிடையே உள்ள எவையேனும் 2 விகிதமுறா எண்களை காண்க. 2 நம்பருக்கு இடையே இரு விகிதமுறு எண்களை காண்க. இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. பார்த்துருவோமா? சரி பார்த்துடலாம். செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபைண்ட் எனி 2 irrational numbers between சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி தான் இது. இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0.30 200 2000 2 and so on. இந்த 2 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. 2 irrational number between this and thisக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா சொல்லட்டுமா நானு? இந்த 2 நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதிடுங்க. இந்த மேல இருக்கிற 2 நம்பர் between அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 நம்பர் எடுத்து எழுதிட்டு ஆர் ரொம்ப ஈஸி 0. அந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. 0.30 120 22 00 222 இல்லைன்னா 22 000 222 போட்டுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரோட ஃபார்மேட்டை அப்படியே வந்து
10க்கு பதிலா 12 போட்டிருக்கேன். ஏன்னா இங்க வந்து 0.10ல இருந்து 0.20 வரைக்கும் 0.3010ல இருந்து 0.3020 வரைக்கும் இருக்கு. என்ன நம்பர் வேணா எழுதலாம். நான் 0.3012 எடுத்திருக்கேன். இந்த பக்கத்துல என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு 10ல இருந்து 20க்குள்ள எதை வேணாலும் எழுதலாம். நான் 11, 12, 13, 14, 15, 16. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அப்பதான் உங்களால ஈஸியா வந்து நீங்க எதுவுமே கால்குலேட் பண்ண வேண்டாம். கண்ணை மூடிட்டு எழுத முடியும். இந்த பேட்டர்ன் மட்டும் மானிட்டர் பண்ணுங்க. 0.3010ல இருந்து 0.3020 வரைக்கும் இருக்கு. இதுக்குள்ள நீங்க எந்த 2 நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். 2வது நம்பர் இதையே 3013033333. ஓகேவா? ஸோ 10ல இருந்து 20க்குள்ள 12 எழுதியிருக்கேன், 13 எழுதியிருக்கேன், 11 எழுதலாம், 14 எழுதலாம், 15 எழுதலாம், 16 எழுதலாம், 17 எழுதலாம், எது வேணாலும் எழுதலாம். ஓகேவா? கிளியரா? சரி, இதுல 2வது கொஸ்டின் √2 and √3 கொடுத்திருக்காங்க. சரி, √2 and √3 இல்லையா? √2 மதிப்பு நமக்கு தெரியும் 1.4142 and so on அப்படிங்கிறது தெரியும். கரெக்டா? √3 மதிப்பும் தெரியும் 1.7321 so on தெரியும். ஸோ 1.41ல இருந்து 1.73க்குள்ள எவ்வளோ நம்பர்ஸ் வேணா எனக்கு எழுத முடியும். ஸோ therefore 2 irrational numbers between √2 and √3 are 41ல இருந்து 73. 41க்கு அப்புறம் 42 எழுதுங்க, 51 எழுதுங்க, 61 எழுதுங்க, எது வேணாலும் எழுதுங்க. நான் இப்போ 41க்கு அப்புறம் 51 எழுதுறேன். 5155 எழுதுறேன். அப்புறம் 61 எழுதுறேன். 41ல இருந்து 73க்குள்ள எதை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பர்ஸ் எழுதுறேன். அடுத்தது இன்னும் 2 நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 6/7 and 12/13 கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் பார்த்துடலாம். ஏன்னா இது குட்டி எக்ஸசைஸ், அதனாலதான் உங்களுக்கு எல்லா சம்மையும் நானே ஒர்க் அவுட் பண்றேன். அப்படியே 2 கணக்கு ஹோம்ஒர்க் தருவேன். சிக்ஸ் பை செவன் வந்து டிவைட் பண்ணீங்கன்னா 0.857142 and so on. இந்த 857142 தான் ரிப்பீட் ஆகும். அதே மாதிரி 12/13 போட்டீங்க அப்படின்னா 0.923076. இதுவும் அதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 0.85ல இருந்து 0.92க்குள்ள 86, 87, 88, 89, 90, 91, 92க்கு இந்த 4 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணா எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ 2 இரேஷனல் நம்பர்ஸ் என்ன நான் எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.86, 166 and so on, 0.87, 177 and so on அப்படின்னு 2 நம்பர் எழுதுறேன். அவ்வளவுதான். ஸோ என்னுடைய விருப்பம், நான் எந்த 2 நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 85ல இருந்து 92க்குள்ள எது வேணுமா நீங்க எழுதிக்கோங்க. அதுல வந்து டாட்ல வந்து நீங்க அதே சேம் டிஜிட்ஸ் இங்க ரிப்பீட் பண்ணுங்க, இதேயோட சேம் டிஜிட்ஸ் இங்க ரிப்பீட் பண்ணுங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா n நம்பர் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் அந்த 2 நம்பருக்கு நடுவில் இருக்கு. ஓகேவா? ஒன்னுக்கும் இப்போ எப்படி நம்ம வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 அப்படி இல்லை வந்துட்டு 0.1, 0.11, 0.12, 0.13, 0.1 அந்த 10க்குள்ள டெசிமல்ஸ்ல எழுதினீங்கன்னா எவ்வளோ நம்பர்ஸ் எழுத முடியும்?
அதே மாதிரி தான் நீங்க ஒரு நம்பர்ஸ்க்கும் இன் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் எழுத முடியும் அப்படிங்கறத இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு கணக்கு. ஃபைண்ட் எனி டூ irrational நம்பர்ஸ் பிட்வீன், எல்லாமே இதே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த கிளாஸ்ல தான் உங்களுக்கு நம்பர் லைன் பார்ப்பீங்க. அது இன்னும் ஈஸி. அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் லைன் வந்து உங்களுக்கு போடல. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வெறும் நம்பர் லைன் மட்டும்தான். டுவெண்ட்டி த்ரீ 60 679 50 55 00 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும்னா 2360 இருந்து 2365 எந்த ரெண்டு நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். 2.2360 இருந்து 2.2365 எந்த ரெண்டு நம்பர் வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? நான் என்ன எழுதுறேன்னா 2.2362, 2.2363 ரெண்டு நம்பர் எழுதிக்கிறேன். அவ்வளவுதான். சோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க யோசிப்பீங்க, என்னடா இது 236, இதுவும் 236. அப்ப அடுத்தது பாருங்க, 230 நாலாவது டிஜிட்டை பார்க்கணும். 230 2360, இது 2365. சோ இப்ப இது ரெண்டுக்குள்ள நீங்க எந்த ரேஷனல் நம்பர்ஸ் வேணாலும் எழுதிக்க முடியும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? தசம எண்ணுடைய வடிவத்தை வச்சு அது ஒரு வீதமுறு எண்ணா அல்லது விகிதமுறா எண்ணா அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு 3 முக்கியமான பாயிண்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். என்னென்ன பாயிண்ட் சொல்லியிருந்தேன்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு நம்பர் வந்தோடனே என்ன விகிதமுறு எண்ணா விகிதமுறா எண்ணாங்கிறதுக்கு என்ன பார்க்கணும்? அது ஒரு டெர்மினேட்டிங் டெசிமலான்னு பார்க்கணும். டெர்மினேட்டிங் டெசிமலா இருந்தா அட்ஸ் ரேஷனல் நம்பர். ரெண்டாவது விஷயம் என்ன பார்க்கணும்? தொகுதி இலக்கங்கள் ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதாவது டிஜிட்ஸ் பிளாக் வந்து ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ரிப்பீட் ஆனா அதுவும் ஒரு விகிதமுறு எண் ரேஷனல் நம்பர். மூணாவது பாயிண்ட் என்ன சொன்ன? முடிவும் இல்லை, பேட்டர்னும் இல்லை, திரும்பும் பாணியும் இல்லை அப்படின்னா அது ஒரு இரேஷனல் நம்பர், விகிதமுறா எண். ஸோ தசம எண்ணுடைய வெளிப்பாட்டை வைத்து விகிதமுறு எண்ணா விகிதமுறா எண்ணா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் கிளியரா இருக்கா? இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஓகே. இப்போ நம்ம வந்து டிக்டேஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். 5 டிக்டேஷன் வேர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைவ் டிக்டேஷன் வேர்ட்ஸ் சொல்லட்டுமா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள். ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள். டெசிமல் எக்ஸ்பான்ஷன், தசம விரிவாக்கம். டெசிமல் எக்ஸ்பான்ஷன், தசம விரிவாக்கம். ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். ரேஷனல் நம்பர், விகிதமுறு எண். டிஜிட்ஸ் இலக்கங்கள். டிஜிட்ஸ் இலக்கங்கள். non-terminating recurring. non-terminating recurring. non-terminating recurring. non-terminating recurring அப்படின்னா தமிழ்ல முடிவுறா சுழல். non-terminating recurringனா தமிழ்ல முடிவுறா சுழல்.
சரி, இந்த 5 வார்த்தைகள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நோட் வந்து ஷேர் பண்ணுங்க கரெக்ஷன்ஸ்க்கு. வேற ஏதாவது இன்னைக்கு கிளாஸ்ல டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம் இப்போ. ஓகே, டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.